Hello friends, Diwali special recipe பார்க்க போறோம். ஸ்வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா லட்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். ரவா லட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. pan சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். இப்போ நெய் சூடாயிருச்சு. 25 கிராம் முந்திரி ஆட் பண்ணுறேன். நெய்யோட சேர்த்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், கொஞ்சம் கூட கூட்டி வச்சிடாதீங்க. கூடவே 25 கிராம் திராட்சை ஆட் பண்ணுறேன். இதோட கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சூடானதும் இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் ரவை எடுக்கிறேன். எந்த பாத்திரம் நீங்கள் ரவை அளக்க எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் அடுத்து எல்லாமே அளந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் ரவை, அதாவது 300 கிராம் ரவை நான் எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த நெய்யோடு சேர்த்து ரவையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கை எடுக்கவே கூடாது, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ரவை ஒட்டாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ரவை வறுக்கிறதுக்கு. ரவை வறுக்கும்போது ரவையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஸ்மெல் வர அளவுக்கு வறுக்கணும். எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ரவையை வறுத்துட்டேன். நான் இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. அடுத்து 1.5 டம்ளர் ஜீனி ஆட் பண்ணுறேன். ரவை அளந்த டம்ளரில் 1.5 டம்ளர் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். 3 டம்ளர் ரவை, 1.5 டம்ளர் ஜீனி, ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேனோட சூடு, ரவையோட சூடு, இதில் வந்து ஜீனி வந்து கரைய ஆரம்பிக்கும். ஒரு ஈரப்பதமாக நம்மளுக்கு ரவை தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈரப்பதமாக தெரியும். வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். கூடவே நம்ம ரவை அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் காய்ச்சின பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கணும். அப்போ இந்த ரவையோட சூடு, பாலோட சூட்டில் எல்லாமே இந்த ஜீனிலாம் கரைஞ்சி நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பக்குவமாக கிடச்சிரும். பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தொட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த ரவை வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது லட்டு பிடிச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா உடையாமல் கிடைக்கும். பாருங்கள், நான் கூடவே இன்னொரு 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லட்டு பிடிக்கிறோம்ல, அங்கே அந்த ரவை எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிங்க. பால் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 300 கிராம் ரவைக்கு எனக்கு 15 ரவா லட்டு வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.